நீ தாவீதை அபிஷேகம் பண்ணு, என் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்ற. இப்ப சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி அவர் வீட்டுக்கு போறாரு. ஆனா தாவீதையே மறந்துட்டாங்க. இவ்வளவுதான் பிள்ளைகளா கேட்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருச்சு. சூப்பர்ல. ஆமா, இவ்வளவுதான் பிள்ளைகளா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்துறாங்க. ஆமா ஆமா, ஒரு ஆள் இருக்கான், அவன் வனாந்தரத்தை ஒரு 15 ஆடு நினைக்கிறேன் அதை மேய்த்து கொண்டிருக்கான்னு சொல்லும் பொழுது அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால கூட்டு வந்தாங்க. ஆமா, அப்ப இதயத்துக்கு கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற தாவீது பெற்றோருடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்படவில்லை. ஆமா, இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மனுஷனை பிரியப்படுத்த டெவலப்மெண்ட் ஆக முடியாது, ஆனா கர்த்தரை பிரியப்படுத்த டெவலப்மெண்ட் ஆக முடியும். இதுல இருந்து தெரியுது, இந்த வசனம் தெரியுது. எனவே தான் சொல்லும் பொழுது ஆமா, எப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை உண்டாயிருக்குமானால் இப்படிப்பட்ட வார்த்தை தாவீதிலிருந்து வந்திருக்கும். என்ன அப்படின்னா, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த நாளில் தகப்பனும் தாயும் கைவிடப்பட்ட அன்பு குழந்தைகளை எத்தனையோ பேர் நீங்க ஆமா பெற்றோர்களால் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமா, எத்தனையோ பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில் பார்க்கிறார். உங்களை அவர் கைவிட மாட்டார். ஆமா, ஸ்தோத்திரம். கைவிடப்பட்ட ஆசிரமங்களை சேர்த்துக்கூடிய ஆமா ஆஃப்னஸ் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் இந்த காலைவெளியில பார்க்கிற. ஆமா, எத்தனையோ பேர் காயப்பட்டிருக்கீங்க. ஆமா, சிறு வயதுல காயப்பட்டிருக்கிறீங்க. சிறு வயதுல ஆமா உங்களை பாழாக்கி இருக்கிறார்கள். உங்களை கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. உங்களை பார்த்து இந்த மாதம் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடு